வணக்கம். அடிப்படை அறிவு இல்லாத பழனிசாமி துரைமுருகன் அவர்கள் கொடுத்த நெற்றியடி பதிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அதாவது வாக்காளர் பட்டியல் விவகாரம், அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மோடி வெற்றி பெற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி இதுவாக போட்டு உடைச்சாரு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். ஆனால் இதற்கு வந்து தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய நம்முடைய எடப்பாடி பழனிசாமி கள்ள மௌனம் சாதிப்பதா நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எடப்பாடியை கடுமையாக விமர்சனத்தை முன்னாமா விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி தரும் விதமாக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறார்னா, சென்னையில் தான் திமுக வந்து போலி வாக்காளர்களை சேர்த்தாங்க, சென்னை மாநகராட்சியில் திமுக ஜெயிச்சதே போலி வாக்காளர்களால் தான், அதனால தான் திமுக பேசுகிறாங்க. என்னங்க நியாயம் இருக்கு? தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது? திமுக வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தை வச்சு இயக்கி கொண்டிருக்கிறார்களா? திமுக தான் வந்து பறக்கும் படையெல்லாம் அமைச்சு அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. தேர்தல் ஆணையம் என்பது அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்டு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மக்கள் மன்றத்தில் முன்வைக்கக்கூடிய ஒரு இது. அப்படி இருக்கும்போது போலி வாக்காளர்களை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தது திமுகவாகவே இருந்தாலும் அப்போ தேர்தல் ஆணையம் திமுக மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போ அந்த போலி வாக்காளர்களை சேர்க்கும் பொழுது அவர்களை எந்த அடிப்படையில் அந்த ஓட்டர் ஐடியை வேலிடேட் பண்ணி கொடுத்தீங்க? அப்போ தேர்தல் ஆணையத்துடைய தவறா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறா? இது அடிப்படை அறிவு கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்றாரு. என்னதான் திமுக காரங்க வந்து கொள்ளையடிக்கிறதுல இதுல அப்படின்னு வந்து நீங்க வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் திமுக செஞ்சதாவே இருக்கட்டும், அதிமுக இது வரைக்கும் எதுவும் நிரூபிக்கலையே. அப்படி நிரூபிச்சு எந்த வழக்கு வந்து உள்ள இருக்கிறது? உடனே நீங்க சொல்லுவீங்க செந்தில் பாலாஜி வந்து இது மாதிரி ஊழல் பண்ணாரு. செந்தில் பாலாஜி அண்ணா திமுக இருக்கும்போது ஊழல் பண்ணாரு. சரி, அப்போ திமுக இருக்கிறவங்க யாரும் ஊழல் பண்ணல? ஊழல் பண்ணி எந்த அமைச்சர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு? எந்த அமைச்சர் வந்து நீங்க தண்டிச்சிருக்கீங்க? ஆர் ராசாவை சொல்லுவீங்க. ஆர் ராசா வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாரு. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுதுன்னா, திமுகவுக்கு மட்டும் தனி ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கிறது அப்படின்னு சொல்வதாக நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வெளுத்து கட்டியிருக்கிறாரு. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய அண்ணன் துரைமுருகனுக்கு வேறேனும் மீண்டும் ஒரு பதிலை கொடுப்பாரா, இல்லை இதோட வாழை சுற்றிட்டு உட்காருவாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.